என் உயிரான உயர்சாதி சத்திரியர் என சொந்தங்களே, என் கூட இருக்கக்கூடிய என்னுடைய சொந்தங்கள், என்னுடைய தம்பிகள் வந்து பார்த்தீங்கன்னா, இப்படி என்ன ஜாதி பேசுகிறாப்புல ஜாதி வெறி வந்து பார்த்தீங்கன்னா தூண்டிடுறாங்க. உங்களை எல்லாம் சுய லாபத்துக்காக வந்து பார்த்தீங்கன்னா நான் பயன்படுத்திக்கிறேன் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சொல்லிட்டு வராங்க. நிறைய பேர் விலகியும் போயிட்டாங்க. போட்டு தப்பில்லை. ஆனால் உண்மையாக இருக்கக்கூடிய தம்பிகள் ஒன்று இருக்கிறாங்க. அவர்களுக்கு ஒரு தெளிவுபடுத்திக்கிறேன். ஏன்னா ஒரு சில பேர் தம்பிங்க நம்ம போய்ட்டு கேட்டாங்கன்னா பயமாக இருக்குங்க, ஏன்னா இப்படி சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு தோணலாம். அவர்கள் எப்படி உங்கள்கிட்ட அப்ரோச் பண்ணுறாங்கன்னா, அந்த அண்ணன் அவங்க கூட எல்லாம் சேராதீங்கடா, அவன் வந்து என்ன ஜாதின்னு பேச்சு, அவன் ஒரு பைத்தியக்காரன். அப்புறம் என்னென்னா வந்து ஜாதின்னு பேச்சு வந்து பார்த்தீங்கன்னா உங்களை சுயலாபத்துக்காக பயன்படுத்திக்கிறதுக்கு தான் பார்க்குறாங்களே ஒழிஞ்சு, நம்ம வந்து உண்மையாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த என்ன ஜாதி வெறி வந்து பார்த்தீங்கன்னா இது வென்றவனுங்கிற நினைக்கிறா, அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கூட சேர வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பசங்களுக்கு நான் சொல்லிக்க வர்றது என்னென்னா, ஜாதி வேசாதையும் கெட்டு போயிடுவீங்கன்னு சொல்லி சொல்கிறாங்கல்ல. நான் உங்களுடைய எப்படி சொல்கிறேன்னா, நான் உங்களுக்கு நல்லதுக்கு தான் சொல்கிறேன். அவங்க கடையில் சேர்ந்த போலீஸும் கேஸ் அப்படி இப்படினால போயிடும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்கல்ல. நான் சொல்கிறது என்னென்னா, என் கூட இருக்கக்கூடிய தம்பிகள் நான் கரெக்டாக இருக்குதுங்கண்ணா, நம்ம வந்து கரெக்டாக இருக்கணும், பெற்றோர்கள் சொல்படி நடக்கணும், ஜாத்திரியர் என்ன உணர்வோடு இருக்கணும் அப்படி சொல்லி நம்ம ஒருங்கிணைச்சிட்டு வரோம். சரிங்களா? அப்படி இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா சத்திரியர் அதிகாரத்தை நோக்கி வந்து பார்த்திங்கன்னா நகரணுங்கிறத பற்றி. ஆனால் இவர்கள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இப்படி நான் உங்கள் நல்லதுக்கு தான் சொல்கிறேன், வாழ்க்கையை போயிடும் அப்படி இப்படின்னெல்லாம் சொல்கிறாங்க. அவர்களுக்கு என்னுடைய முன்னாள் அமைப்புறவுகள் வந்து பார்த்திங்கன்னா என்ன இப்போ வந்து அவங்கள நினச்சா வருத்தமாகத்தே இருக்கு எனக்கு. நம்ம கூட வந்து இருக்கிற வரைக்கும் எல்லாம் சுற்றிக்கிட்டு இருக்கிற வரைக்கும், நம்ம கூட வர வரைக்கும், நம்ம சொல்படி நடக்கிற வரைக்கும் அவ்வளவு அக்யூரேச்சியாக ஒழுக்கமாக இருந்தாங்க. அவ்வளவு இதாக இருந்தாங்க. அப்புறம் வந்து அந்த பசங்கிட்ட வந்து தம்பி என்ன அந்த லோ ஆளுக்கு வந்து பார்த்திங்கன்னா, தம்பி ஜாதி உணர்வோடு வந்து பார்த்திங்கன்னா இருக்காதிங்க தம்பி, ஜாதி வெறியை தூண்டி விட்டு அவன் வந்து பார்த்திங்கன்னா பணம் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறான். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களையெல்லாம் கெட்டு குட்டிச்சேரி வைக்கிறவா, அவன் சுயநலத்துக்காக வந்து பார்த்திங்கன்னா பயன்படுத்துகிறா. உங்களை வந்து பார்த்திங்கன்னா இப்படி வந்து போலீஸு கேஸுனாலாம் போயிட்டுருக்கு, அதனால் வந்து பார்த்திங்கன்னா சேராதிங்கன்னு சொல்லி அவங்க பேச கேட்டு விலகிட்டாங்க கொஞ்சம் பேர். அவங்க விலகினவங்க நான் என் மைண்டில் நினச்சது, சரி நம்ம கூட சேர்ந்தால் படிப்பு வர மாட்டேங்குதுங்கிறாங்க, நம்ம கூட சேர்ந்தால் இவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜாதி வெறி தோறு அப்படின்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து விலகி இருக்கிறாங்க. அவங்க பேச்சு கேட்டு ஒழுக்கமாக இனி இருப்பாங்க பசங்க, ஒழுக்கமாக இருப்பாங்கன்னு நான் நினச்சேன். ஆனால் பார்த்தீங்கன்னா சொந்தங்களே, எங்க கூட சேர வேண்டாம்னு சொல்லி நான் அப்படி சொன்ன பசங்களை நான் எங்கே அன்றைக்கி பார்த்தேன். நான் பெதப்பம்பட்டியில் ஏய் காஞ்சி எனக்குட்றா அப்படின்னு அந்த பசங்க கூட சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா போட்டுருக்குறாங்க. தண்ணி அடித்து பழகி அப்புறம் விசாரிச்சுங்க அடித்து தெரிஞ்சிருக்கேன்னா இப்படி சொன்னாங்க. கூலி போட்டு பழகிட்டாங்க, அப்புறம் வந்து பொயில் போட்டு பழகிட்டாங்க, எல்லா விதமான தலைவரித்தனம் பழகிட்டாங்கன்னு சொல்லி. அப்போது எனக்கு வேதனையும் சரி கோவம் சரி வந்துச்சு. ஆனால் அந்த பசங்க அதை வந்து புரிஞ்சுக்கிற மாதிரியே தெரியல. யோசிச்சு பாருங்கள் சொந்தங்களே, எங்கூட சேர வேண்டாம்னு சொல்லி அவங்க நல்லதுக்கு தான் சொல்கிறேன்னு சொல்லி சொன்னது, எங்கூட சேர்றது வந்து பார்த்திங்கன்னா ஜாதி வெறியர் கூட சேர்றாங்கன்னு சொல்லி அவங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லி கொடுத்தவனுங்க. இப்போ அந்த பசங்க வந்து பார்த்திங்கன்னா கூலிப்பு எல்லாது கெட்டது குட்டிச்சோறு ஐட்டம் இல்லை, அதை வந்து சொல்லிக் கொடுக்க வேண்டியதானா, இல்லை அதை வந்து பண்ண வேண்டாம்னு சொல்ல வேண்டியதானே சொந்தங்களே. அப்படின்னு அவர்களுடைய நோக்கம் என்னென்னு தெரிஞ்சுக்குங்க. நம்ம என்னென்ன அவங்களுடைய நோக்கம் ஜாதி உணர்வு இல்லை. என்னாச்சானா அந்த கெட்டு போகிறது வந்து பார்த்திங்கன்னா அவங்க நோக்கம் இல்லை. அந்த பசங்க கெட்டு போயிடக்கூடாதுங்கிறதுக்காக சொல்லலை. அவர்கள் நோக்கம் வந்து பார்த்திங்கன்னா கெட்டு போகிறங்கிறதுக்காக சொல்லலை. ஜாதி சத்திரியரன உணர்வோடு ஒருங்கிணைஞ்சோம்னா, வெற்றி அடைஞ்சோம்னா, அவர்கள் இத்தனை ஆண்டு காலம் நம்ம ஏமாச்சு வந்து பார்த்திங்கன்னா அனைத்து விதமான எதையும் அனுபவிச்சுட்ருக்குறாங்க. நம்ம இனத்தை சத்திரியர் இனத்தை அழிக்கணும்னு நினச்சிட்ருக்குறாங்க. அதுக்கான வேலைகளை பண்ணிகிட்ருக்குறாங்க. அது நடக்காமல் போய்விடும். நாடக காதல் முதற்கொண்டு பல விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா நடக்காமல் போயிடும். அப்படிங்கிற ஒரே நோக்கத்துக்காகத்தை அவனோட நோக்கத்துக்காகத்தை இப்படி ஜாதி உணர்வோடு ஒருங்கிணைக்காதீங்கன்னு இப்போ நம்ம மாதிரி பசங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒருங்கிணைக்கூடாதுன்னு சொல்லி தடுத்து நிறுத்தி இது பண்ணிகிட்ருக்குறாங்க. நம்ம வந்து இத்தனை ஆண்டு காலம் நான் போராடிட்டு இருந்து என் கூட இருக்கக்கூடிய தம்பிக இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறைய வேலைக்கெல்லாம் போயிருக்கிறாங்க.
இந்த இது காலேஜெல்லாம் நல்லா ரேங்க்கு 12ஆம் வகுப்புலலாம் நல்ல ரேங்க் எடுத்திருக்கிறாங்க. 10ஆம் வகுப்புல நல்லா ரேங்க் எடுத்திருக்கிறாங்க. பெற்றோர்களே பாராட்டுறாங்க. ஒரு சில பசங்களோட அப்பா அம்மாவால் சொல்லையில் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உங்களோட சேர்ந்ததுக்கப்புறம் தான் தம்பி பசங்கள்லாம் ஒழுக்கமாக இருக்கிறாங்க தம்பி அப்படின்னலாம். அப்படி இருக்கிறவங்க மட்டும் நமக்கு போதும். ஜாதி உணர்வே இல்லாமல், சத்திரியர் இன உணர்வே இல்லாமல், நம்மளை வந்து பார்த்தீங்கன்னா ஏமாற்றி அவங்க முன்னாடி ஏமாந்து போயிட்டுருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பற்றி நம்ம கவலைப்படணுங்கிற அவசியம் இல்லை. ஆனால் வந்து எனக்கு வருத்தமாக தான் இருக்குது. எல்லோருமே சொன்னாங்க பசங்களாம், ஏன்னா வருத்தப்படுறீங்க நாங்கள் இத்தனை பேர் இருக்கிறோமே அப்படின்னு. ஆனால் இன்னொரு வருத்தம்னா நம்ம கூட இருந்த பசங்க நம்ம முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா இப்படி நம்ம கூட சேர வேண்டான்னு நம்ம கூட பேசுறதுக்கு கூட வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு சொல்லி வச்சுருக்குறாங்க. வீட்லேயும் சரி அந்த பசங்கக்கிட்டையும் சரி நம்ம கூட பேசினா ஜாதி வெறி தூண்டிடுற ஒழுக்கமாக இருக்கக்கூடிய இது வந்து சமுதாயத்துக்கு எடுக்கிற அப்படின்னு சொல்லி நமக்கு மிகப்பெரிய வேதனை இருக்குது. சொல்கிறவங்க சொல்லிட்டு போய் எங்கூட இருக்கக்கூடிய தம்பிங்க இருக்கிறாங்க, நான் கரெக்டாக கொண்டு வருவேங்க நம்பிக்கை எனக்கு இருக்குது. இன உணர்வோட சத்திரியர் இன உணர்வோட ஒன்றிணையணும். சமூக நீதி சமத்துவம்னு பேசி என தளிக்கக்கூடிய எவனை நான் விட மாட்டேங்கிறதுன்னு சொல்லிக்கிறேன். என்னை பைத்தியக்காரன்னு சொல்கிறவனு சொல்லிட்டு போகிறாங்க, எனக்கு ஜாதி வெறின்னு சொல்கிறவங்க சொல்லிட்டு போகிறாங்க, எவன் என்னமோ சொல்லிட்டு போகிறாங்க. என் தம்பிங்க என் கூட இருக்கிறாங்க, அது வரைக்கும் எனக்கு போதும். என் உயிர் இருக்கிற வரைக்கும் நான் சத்திரியர் இனத்துக்காக கண்டிப்பாக நான் குரல் கொடுத்து போராடிட்டே இருப்பேன். நான் இறந்தா எனக்கு ஏதாச்சும் ஆனாலும் என் தம்பிக்கு இது பண்ணுவாங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா மாணவனுக்கு நல்ல படிப்பு மட்டும் வந்து பார்த்திங்கன்னா இது கிடக்காது. சத்திரியர் ஒழுக்கம், சத்திரியர் நெறிமுறை பிரகாரம் வாழணும், சத்திரியர் என உணர்வோடு ஒன்றிணையணுங்கிறது. அப்புறம் நான் கீழே ஒரு இது போட்டுவிட்றேன் பாருங்கள். எப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிள்ளை வந்து சின்ன கஞ்சாவில் வந்து பார்த்தீங்கன்னா தெரிவிக்கிறதுனால கண்டிப்பாக இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கணும். நம்ம தலைமுறை எப்படியெல்லாம் ராஜ் போயிட்டு இருக்குதுன்னு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அதையெல்லாம் உணர்ந்து ஒன்றடியோட சொந்தங்களே சத்திரியன மக்களே சமூக நீதி சமத்துவம்னு பேசி அவர்களோட நோக்கம் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட நல்லவங்களோட்டவே பேச்சுவாங்க. நம்ம பசங்க கிட்டையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜாதி உணர்வோடு ஒன்றடையாதீங்கன்னு சொல்லிட்டு அவர் நோக்கம் இன்றைக்கி நல்லா இருக்கணுங்கிறதெல்லாம் அவங்க வந்து கெட்டு குட்டிச்சவர் ஆகும். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து கவலை ஜாத்திர உணர்வோடு மட்டும் இறக்கக்கூடாது. அதுதான் அவர்களுடைய நோக்கம். அவருடைய நோக்கம் வந்து பார்த்தீங்கன்னா சத்திரிய உணர்வோடு இருக்கக்கூடாது. அதுதான் அவர்களோட நோக்கம். இதை உணர்ந்து ஒன்றடைவோம் சொந்தங்களே. சத்திரியர் அதிகாரத்தை வெற்றி காட்டுவோம்.